தானே அமைத்துக் கொண்டார் தனக்கான வழியை. பெருமையுடன் தாங்கிக் கொண்டார் துரோகங்களின் விலையை. மன்றத்தை கலைத்தாலும் கலைக்க முடியாது ரசிகர்களின் உறவு. எத்தனை முறை எரித்தாலும் உயிர்த்தெழுந்து வரும் பீனிக்ஸ் பறவை. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியையும் நானா பசி. நம்ம கூட இருக்கிறவங்கள நாம பார்த்துக்கிட்டா நமக்கு மேல இருக்கிறவன் நம்மளை பார்த்துக்குவோம். தன்னம்பிக்கைக்கு கடவுள் கொடுத்த உருவம் தல ரசிகன் என்று சொல்வது எப்போதுமே உண்டு ஒரு தனி தோல்வி. என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன். மன்றத்தை கலைப்பது ரசிகன் மீது இவர் கொண்ட தாய்ப்பாசம். ஃபர்ஸ்ட் உன் குடும்பத்தை பாரு, அதுக்கப்புறம் என் படம் உங்களுக்கு டைம் இருந்தால் என் படத்தை பாரு அப்படின்னாரு. கலைத்தாலும் பல மடங்காய் கூடுவது தல மீது ரசிகன் கொண்ட விசுவாசம். இனி விதைச்சவன் தான் வேலைய சொல்லுவான். 2019 தலையின் வெற்றி பயணத்தில் மறக்க முடியாத ராஜபாட்டு. இத்தனை காலமாய் பாதுகாப்பு என்ற பெயரில் பெண்களின் உரிமையை மூடியிருந்தது ஆணாதிக்கம் என்ற அழுக்கு போர்வை. அதை கேள்வி தீயால் கொளுத்தியிருக்கிறது தல மற்றும் வினோத் இணைந்த நேர்கொண்ட பார்வை. அபலை பெண்களின் நியாயங்களை ஆணித்தரமாய் வைத்தார். பெண்ணின் ஒழுக்கத்தை கேலி பேசும் வாய்களை வசன ஊசிகளால் தைத்தார். அந்த பொண்ணுக்கு கேரக்டர் சரியில்லைக்கா, எங்க வீட்டுக்கார் சொல்லிட்டே இருப்பாரு. இந்த பொண்ணுங்க வீட்டுக்கு அப்பப்ப பசங்க வந்துட்டு போவாங்க சார். அப்பப்போ வர பசங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம்ல. பெண் என்பவள் வெறும் சதையல்ல. இதை உறக்கச் சொன்ன இந்த படம் வெறும் கதையல்ல, மாற்றத்திற்கான விதை. ரொம்ப ஃப்ராங்கா பேச ஆரம்பிச்சா, சிரிச்சு தொட்டு தொட்டு பேச ஆரம்பிச்சா. சிரிச்சு பேசுறதும் தொட்டு பேசுறதும் மனுஷங்களோட இயல்பான பிஹேவியர் சார். பொண்ணுங்களை அதை கூட பண்ண விட மாட்டீங்களா? பிஞ்சு குழந்தைகளை கூட சிதைக்கும் மிருகங்கள் அலையும் காலத்திலும் பெண்களின் உடையே கற்பழிப்பின் காரணம் என்று பேசும் மூடர்களை வெட்கி தலை குனிய வைத்தார். ஜீன்ஸ் போடுறது, டிஷர்ட் போடுறது, ஸ்கர்ட் போடுறதெல்லாம் பொண்ணுங்க பண்ணவே கூடாது. ஏன்னா பொண்ணுங்களை அந்த ட்ரெஸ்ல பார்த்தா பாவம் பசங்க உணர்ச்சி வசப்பட்டு தப்பு பண்ணிடுறாங்க. முன்னாடி இருந்த மாதிரி பொண்ணுங்களை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. படிக்க வைக்காதீங்க, வேலைக்கு அனுப்பாதீங்க, மொபைல் கொடுக்காதீங்க, சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. இப்படி நிறைய 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 பெண்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கதைகளில் நேற்று வந்த நடிகர்களே நடிக்க தயங்கும் போது இமேஜ் பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இதில் நடிக்க ஒப்புக்கொண்டதன் மூலம் திரையில் மட்டுமல்ல நிஜத்திலும் தான் ஒரு சூப்பர் ஹீரோ என்று நிரூபித்திருக்கிறார் தல. இந்த படத்தில் பெண்களுக்காக வாதாடும் தல அஜித் அணிந்திருப்பது மேலோட்டமாய் பார்த்தால் வழக்கறிஞர் உடையாக தெரியலாம். அந்த வெள்ளை சட்டையும் கருப்பு நிற கோட்டும் மகாகவி பாரதியின் அடையாளம் என்பதே நிதர்சனமான நோ மீன்ஸ் நோ. அடுத்த தலைமுறை ஆண் பிள்ளைகள் கற்க வேண்டிய பாடம். அந்த பொண்ணு தெரிஞ்சவளா இருக்கலாம், தெரியாதவளா இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம், லவரா இருக்கலாம், குடிச்சிருக்கலாம், செக்ஸ் ஒர்க்கரா இருக்கலாம், ஏன் தன் பொண்டாட்டியாவே கூட இருக்கலாம். அவங்க நோன்னு சொன்னா நோதான். நோ மீன்ஸ் நோ. இப்படி ஒரு படத்தில் நடித்ததற்காக ஒட்டுமொத்த பெண்களின் சார்பாக அஜித் என்னும் மா மனிதருக்கு ஒரு ராயல் சல்யூட் அடிக்கிறது ஜி தமிழ் சினிமா விருதுகள் 2020.